வயநாடு பகுதியில் சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதியை இணைக்கும் வகையில் ராணுவத்தால் அமைக்கப்பட்ட இரும்பு பாலம் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையிலேயே இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். அவரோடு பேசலாம். ரகுவரன், இந்த பாலம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த பாலம் திறக்கப்படுவதன் மூலமாக மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு விரைவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது? அபிநயா, நீங்க பார்க்கலாம், இதுதான் ராணுவத்தால ஒரு இரவுல கட்டி முடிக்கப்பட்ட ஒரு இரும்பு பாலம். அந்த பாலம் தான் இப்ப விரைவில் திறக்கப்பட இருக்கு. சூரல்மலை மற்றும் முண்டக்கை இரண்டு மலை கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பாலமாக இங்கே ஒரு பாலம் இருந்திருக்கு. ஆனா அந்த பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு அந்த பாலம் இருந்ததற்கான ஒரு வழியே இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த இரண்டு கிராமங்களை இணைப்பதற்காக இந்த ராணுவத்தால் இந்த பாலமானது தற்போது அமைக்கப்பட்டு இருக்கிறது. விரைவில் இன்று மாலைக்குள்ள இந்த பணிகள் தொடங்க இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சூரல்மலையிலிருந்து மேல இருக்கக்கூடிய முண்டக்கை கிராமத்துல தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த கிராமத்தில் மீட்பு பணிகளை பாத்தீங்கன்னா இப்போ நடந்து வரவங்க எல்லாம் அங்க நடந்து போய் தான் அந்த மீட்பு பணிகளை செஞ்சுட்டு வராங்க. போய் பெரிய பெரிய வாகனங்களோ எந்திரங்களோ ஆம்புலன்ஸ்களோ போன்ற மீட்பு பணிகளுக்கான பெரிய பெரிய வாகனங்களை அங்க எடுத்து செல்வது இன்னும் சிரமமா இருக்கு. இன்று மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 உடல்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதனால மீட்பு பணியை விரைவுபடுத்துவதற்காக இந்த பாலமானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் இந்த பாலம் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பாலம் இன்று மாலையே பணிக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரல்மலை மற்றும் இந்த முண்டக்கை பகுதியிலிருந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 120 உடல்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது. புதையுண்ட உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தீவிரமாக, ஏன்னா நாள்கள் 3 நாட்கள் ஆயிடுச்சு, உடல்கள் அழுக தொடங்கிவிடும், நாற்ற விடுக்கும். அதனால சுகாதார சீர்கேடு பிரச்சனைகள் வர இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உயிருடன் இருப்பவர்கள் சிலர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் துரித கதியில் எடுப்பதற்கான வேண்டிதான் இந்த பாலமானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அமைந்த இந்த பாலம் தற்போது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பக்கவாடு பாதைகள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அபிநயா, ரகுவரன், ஏற்கனவே கேரளாவில் காவல்துறை உயர் அதிகாரி தரப்புல புதையுண்டிருக்கவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாலம் அமைக்கப்பட்ட பிறகு ஹெவி மெஷின்ஸ்லாம் உள்ளே எடுத்துட்டு போகும்போது அதற்கென்று வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு அதை பின்பற்றி போறாங்களா? ஏன்னா உள்ள யாரானும் சிக்கி இருக்கக்கூடிய வகையில இருந்ததுன்னா அது ஆபத்தா கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா அபிநயா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பாதையில இது போன்ற பெரிய பொக்லைன் எந்திரங்கள்லாம் இப்ப ஏற்கனவே அனுப்பப்பட்டு நம்ம காலையில இருந்து அந்த நேரங்களெல்லாம் பார்த்தோம். இந்த முண்டக்கை பகுதிகள் மற்றும் சூழல் மட்டம் முதலாக நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமம் வரை நம்ம நியூஸ் 18 குழுவானது இங்க நேரடியாக சென்று அங்க எப்படி மீட்பு குழு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு புதையுண்டு இருக்கக்கூடிய அதாவது வீடு இருப்பதாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடங்கள்ல அந்த குச்சி வச்சுட்டு குத்தி பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மோப்ப நாய்கள் அந்த பகுதிகளில் முண்டக்கை கிராமம் முழுவதுமாகவே 3 மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டு எந்த இடத்துல உடல்கள் இருக்கோ அந்த நாய்கள் கண்டுபிடிச்சு கொடுக்குது. அந்த நாய்கள் காட்டும் திசையின் அடிப்படையில் இந்த என்டிஆர்எஃப் வீரர்கள் போறாங்க. ஃபர்ஸ்ட் வீரர்கள் போவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஹெவி மிஷினரி உள்ள இடத்துக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம இடர்பாடுகள் இருக்கிற இடம் மற்றும் நிறைய பாறைகள் நிறைந்த இடங்கள்ல தான் இது போன்ற ஜேசிபிகள் பயன்படுத்தி பாதையை கிளியர் பண்றதுக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோப்ப நாய்கள் இன்று போயிட்டு வந்த மோப்ப நாய்கள் தற்போது திரும்பிடுச்சு. அதனால தற்போது மீட்பு பணிகள் பெரும்பாலும் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைய மீட்பு பணி இன்றைய மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மோப்ப நாயுடைய காவலர் கூட நமக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு மட்டும் 4 உடல்களை அந்த மோப்ப நாய் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு. அது போன்ற பணிகள் நாளையும் தீவிரப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இந்த பாதை சரி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா உயிருடன் இருப்பவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தவர் தலைவரைக்கும் மூழ்கி இருந்த சூழ்நிலையில அவர் உயிருடன் எடுக்கப்பட்டிருக்கிறார். அது போன்ற சூழலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதனால மீட்பு குழுவினர் பொறுமையாக வேகமாகவும் அவங்களுடைய பணிகளை தற்போது தொடங்கி இருக்கிறாங்க. வயநாட்டின் சூரல்மலை பகுதி, முண்டக்கை பகுதி முழுவதுமாக பாதிப்பிற்கு உள்ளான நிலையில் அங்கு மீட்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கு ஏதுவாக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.